குளிகை நேரத்தில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது? நாம் தினந்தோறும் பார்க்கும் காலண்டரில் நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டம் போன்றவற்றை மட்டுமே பார்ப்பது வழக்கம். ஆனால் நமது நாட்காட்டிகளில் எல்லா நாட்களிலும் குளிகை நேரம் என்று இருக்கும். இந்த குளிகை நேரமானது நல்லதா கெட்டதா? இந்த நேரத்தில் நல்ல காரியங்களை செய்யலாமா, செய்யக்கூடாதா போன்ற பல கேள்விகள் நம்முள் தோன்றும். குளிகை நேரத்தில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும், எந்த காரியங்கள் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். குளிகை நேரம் என்பது அதிர்ஷ்டமான நேரமாக பார்க்கப்படுகிறது. இந்த நேரங்களில் நீங்கள் நினைத்த காரியங்களை செய்தால் திரும்ப திரும்ப பன்மடங்காக வளர்ச்சி அடையுமாம். வாரத்தில் உள்ள 7 நாட்களில் குளிகை எந்தெந்த கிழமைகளில் எந்தெந்த நேரத்தில் வருகிறது என்பதை பற்றி முதலில் நாம் தெரிந்து கொள்வோம். குளிகை நேரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, திங்கட்கிழமையில் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, செவ்வாய்க்கிழமையில் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, புதன்கிழமையில் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, வியாழக்கிழமையில் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, வெள்ளிக்கிழமையில் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, சனிக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரத்தில் என்ன செய்யலாம்? பொதுவாக குளிகை நேரங்களில் தங்க நகைகள் வாங்கலாம். இந்த நேரத்தில் வாங்கப்படும் தங்க நகையானது பன்மடங்காக உங்கள் வீட்டில் பெருகும் என்பது நம்பிக்கை. குளிகை நேரங்களில் உங்களுடைய கடன்களை அடைக்கலாம். அவ்வாறு கொடுத்தால் உங்களுக்கு பணவரவு அதிகமாகும். இதனால் உங்களுடைய கடனை திரும்ப கொடுத்து அந்த கடன் முழுவதும் அடைபடும்படி செய்துவிடும். குளிகை நேரத்தில் பணத்தை சேமிக்கலாம். அதாவது உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை தினமும் சேமித்து வரலாம். இதனால் உங்களுக்கு பணம் சேர்க்கை அதிகரிக்கும். இவ்வாறு நீங்கள் சேமித்த பணத்தை கொண்டு நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தலாம். அதாவது வீடு கட்டப் போகிறீர்கள் என்றால் அதில் இந்த தொகையை சேர்த்து கொள்ளலாம். தொழில் துவங்கப் போகிறீர்களா? வியாபாரம் செய்ய போகிறீர்களா? வண்டி வாகனம் வாங்கப் போகிறீர்களா? நிலம் வாங்கப் போகிறீர்களா? இது போன்ற மிகப்பெரிய விஷயத்திற்கு இந்த பணத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதனால் நீங்கள் செய்ய இருக்கும் காரியங்கள் தடையின்றி சிறப்புடன் நடைபெறும். குளிகை நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன? குளிகை நேரத்தில் நாம் ஒரு காரியம் செய்கிறோம். அந்த காரியமானது திரும்ப திரும்ப நடைபெறும் என்பதால் இந்த நேரத்தில் திருமணம் செய்தால் அந்த மன வாழ்க்கை அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது. இருவருக்கும் விவாகரத்து ரத்து ஏற்படுமாம். மீண்டும் மீண்டும் திருமணம் செய்யும் நிலை ஏற்படலாம். இதனால் அந்த நேரத்தில் திருமணம் செய்வதை தவிர்க்கின்றனர். ராகு காலம், யமகண்டம் போன்ற நேரங்களில் எப்படி நல்ல விஷயங்களை தவிர்க்கிறோமோ அதேபோல குளிகை நேரத்தில் நல்ல காரியங்கள் செய்ய மாட்டார்கள். மேலும் குளிகை நேரத்தில் யாரிடமும் கடன் வாங்காதீர்கள். அப்படி கடன் வாங்கினால் கடனானது அதிகரித்து கொண்டே போய்விடுமாம்.